அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு தளத்தில் எம்எஸ்வி பாலச்சந்தர், அந்த படத்தின் நாயகன் கமலஹாசன் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். பாடலுக்கான ஒத்திகைக்கு போகலாமா என்று பாலச்சந்தர் கேட்க, கையை பிசைந்து கொண்டிருந்த எம்எஸ்வி சொல்லுகிறார், நாளை வைத்து கொள்ளலாமா? அந்த தயக்கத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது, பாடல் வரிகள் இன்னும் வரவில்லை என்று சொன்னவுடன் பாலச்சந்தருக்கு கோபம் வந்து விட்டது. என்ன சொல்கிறீர்கள், இன்னும் பாடல் வரவில்லையா? எங்கே கவிஞர், எங்கே? என்ன பண்ண சொல்கிறீங்க? பெரிய கவிஞர் என்பதற்காக எத்தனை நாள் காத்திருப்பது என்று சத்தமிட்ட பாலச்சந்தரை எம்எஸ் விஸ்வநாதன் சாந்தப்படுத்த முயல்கிறார். மேல்தளத்தில்தான் கவிஞர் இருக்கிறார். நாங்கள் சென்று பார்த்த பொழுது அவர் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார். உடனே பாலச்சந்தருக்கு மீண்டும் கோபம் வருகிறது. அப்போ ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு நானும் தூங்க போகட்டுமா? அரை தூக்கத்தில் இருந்த கண்ணதாசனுக்கு இது கேட்கிறது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எம்எஸ்வியும் சென்றுவிட 1 மணி நேரம் கழித்து, வந்து விட்டாரா பாருங்கய்யா, எழுந்து விட்டாரா பாருங்கய்யா என்று சொல்ல, அந்த இடத்திற்கு சென்று பார்த்த பொழுது கவியரசர் இல்லை, அவரை காணவில்லை. ஆனால் அந்த உதவியாளரிடம் கேட்டதற்கு பாடல்களை எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்று பதில் கிடைத்தது. எப்போது எந்த வழியாக சென்றார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் எழுதியிருக்கிறார். என்னத்தை எழுதி வைத்தாரோ தெரியவில்லை. எரிச்சலுடன் பாலச்சந்தர் அந்த தாள்களை வாங்கி பார்க்கிறார். காகிதத்தை பார்த்து அவர் ஆடிப்போய் விட்டார். கவிஞரின் அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்து அசந்துதான் போய்விட்டார்கள். 7 வகையான பாடல்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எதை விடுப்பது எதை எடுப்பது என்கிற குழப்பத்திலே கண்கலங்கி நின்றார்கள். அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சி திரும்ப வெகு நேரம் ஆனது என்று சொல்வார்கள். அப்படி கண்ணதாசன் எழுதிய 7 பாடல்களில் ஒன்றுதான் அபூர்வ ராகங்கள் படத்தில் வாணி ஜெயராம் பாடிய 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்கின்ற ஒரு உன்னதமான பாடல். இந்த பாடலுக்காக சிறந்த பாடகி என்கிற தேசிய விருதும் வாணி ஜெயராம் பெற்றார் என்று சொன்னால், கவியரசராகவே வாழ்ந்திருக்கிறார். எப்பொழுது எழுத வேண்டும், எப்பொழுது வழங்க வேண்டும் என்பது அவருக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு அற்புதம் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கவியரசர் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.